தென்காசி லேண்ட் ப்ரொமோட்டர் ஐடி வந்து 250K அடிக்க போகுது, கிட்டத்தட்ட 1/4 மில்லியன். இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகக்கூடிய தருணம். அதை காப்பாற்றி விட்டது யாருன்னா எங்கள் அண்ணன் சான்சன் அண்ணன். திரும்ப நான் எனக்கு காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன். இப்போ அண்ணன் மட்டும் இல்லைன்னு வச்சுடுங்களேன், ஐடி கிட்டத்தட்ட போயிருக்கோம். ஒரு 10,000 மாலஸ் வந்துட்டு ஒரு இடம் கூட முடியலை. நானும் ஏகப்பட்ட தொழில் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரூபா தரமாட்டேன்டா. அந்த நேரம் ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட அலைஞ்சிட்டேன். பெட்ரோல் போட்டு டெய்லி, ஏன்னா புல்லட்டில் அலையும் போதெல்லாம் 500 செலவாகும் ஒரு நாளைக்கு. அப்போ அந்த நேரம் வீட்டில் இருந்தெல்லாம் சப்போர்ட்டு கிடைக்கல கிட்டத்தட்ட. இல்லை, ஏன்னா நான் வந்து ஒரு தொழில் பார்க்கல, அப்போ வந்து ஒரு 10 தொழில்கிட்ட பார்த்தேன். டிராக்டர் ஓட்டி பார்த்தேன், அதில் பிடிச்சி மேலே வந்துடலாம் பார்த்தேன், அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு. இப்படியே அடுத்து ஆடு, ஒரு 20 ஆடு, 1 லட்ச ரூபாய்க்கு ஆடு பிடிச்சி எங்கள் அம்மா வாங்கி தந்தாங்க, எங்கள் அப்பா எல்லோரும் வாங்கி தந்தாங்க. அதுலேயும் ஃபெயிலியர், ஒரு 20 ஆடும் செத்து போச்சு. மாடு விவசாயம் நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த தொழிலில் வந்து நிற்க சும்மா லேட்டு பக்கம் தான் இது ஆரம்பித்தது. ஏன்னா எங்கள் தாத்தா வர சொல்லி கொடுத்துட்டாரு எனக்கு, யார்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாது. முதல்ல சின்ன வயசுலேயே மைண்ட் செட் பண்ணிட்டார், யார்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாது, ஏதாவது விவசாயம் பார்த்தாலும் போதும், 4 மாடு வளர்த்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம அப்படியே ஒரு மைண்ட் செட்லேயே வளர்ந்தாச்சு. எம்எஸ்சி வர படித்தாச்சு. வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது காலேஜிலேருந்து இன்டர்வியூ கூப்பிட்டு போகிறாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதேன்னா, நான் விவசாயம் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அங்கே சொல்லியாச்சு. இங்கே வந்து விவசாயம் பார்க்க உரம் மறந்து ஆள் பார்க்க ஆள் கூலி அதுக்கே சரியாக போயிடுது, மிச்சம் ஒன்றும் இருக்க மாட்டுக்கு. அப்புறம் அடுத்து எங்கள் அத்தைலாம் நிறைய பேர் வைதாங்க, தம்பி உனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், உனக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும், உன்னை நம்பி வர போகிற பொண்ணு நல்லா இருக்கணும், ஏதாவது தொழில் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மண்டே வேலை செய்ய முடியும், கோவமாக தான் வரும். இடம் அட்வைஸ் பண்ணால் எவ்வளோ கோவம் வரும். அப்படி வரும்போது இந்த தொழில் சும்மா எம்பி ரியல் எஸ்டேட் அண்ணன் வீடியோ பார்க்கேன். அப்போ இந்த லேண்டோட வீடியோ போடுறாரு. எங்கள் அப்பாவும் லோக்கலில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காரு. சரி நம்மளும் இந்த ஃபீல்டு எடுத்து பண்ணுவோம், சும்மா வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி சும்மா லேட்டுக்கு என் தம்பி ஃபுல் சப்போர்ட் போடுதான். இப்போ காட்டினோம்ல ஜான்சன்னு, அவரோட சப்போர்ட்டு ஃபுல் சப்போர்ட்டு. ஒரு 3 மாதம் ஆகிட்டு ஒரு இடம் முடியலை. ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு டெய்லி எல்லா பக்கமும் அலையுதேன், ஒரு இடம் முடியலை. நல்லா இருப்பேனே, என்னை விட்டுரு போதும்னு சொன்னேன். அண்ணன் சொன்னால் கேட்பியா மாட்டியா, அந்த ஒரு வார்த்தை சொன்னார். நீ கரெக்டான பாதையில் போகிற, உனக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும்னாரு. டெய்லி 500 கடைசி வீட்டில் இருந்தெலாம் நிதி வரல. ரெண்டுச்சு அண்ணன் தான் தந்தார், சப்போர்ட்டு பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்த காமிக்கேன், அந்த இடத்த அவர் பார்க்கவே வேண்டாம், நான் முடிவு எடுத்தால் போதும் அந்த இடத்த பத்திரம் விட்டுருவார். என் மேலே இருக்க நம்பிக்கை, கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது இந்த நம்பிக்கை. இப்படி நல்லவங்க என்னை சுற்றி ஃபுல்லும் நல்லவங்களாக இருந்தாங்க எல்லாருமே. என்ன ஃபேமிலியாக இருக்கட்டும், எங்கள் மாமாலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓடும், இனிமேல் ஓடாது அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு யோசிக்க தோணும், இப்போ பின்னாடி ஓடாமல் பெருமோன்னு சொல்லி ஷார்ப்பாகும். ஒரு படம் பார்க்கவே என்னால் முடியாது. ஒரு முன்னெல்லாம் தேட்டருக்கு நிறையா போவேன், இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகுது ஒரு படம் பார்த்து, லாஸ்ட்டாக ஒரு படம் பார்த்துலாம். அப்படி மண்டை வேகமாக வேலை செய்யுது, நிறையா யோசிக்க தோணுது, நிறையா அந்த தொழில் எப்படி மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்க தோணுது. சுற்றி இருக்க எல்லோரும் நல்லவங்களாக இருக்கு.